விமர்சனங்களும் எதிர் விமர்சனங்களும் அது ஒரு எல்லை மீறி போயிட்டதா தான் நான் ஃபீல் பண்றேன். ரெண்டு தரப்புலையுமா ஒரு தரப்புல மட்டும்தானா? ஒரு தரப்புல மீறும்போது இன்னொரு தரப்புல மீறுவாங்க, இன்னொரு தரப்பு மீறும்போது அடுத்த தரப்பு இன்னும் ஒரு அடி மேலே போகணும்னு நினைப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு நன்மை நடக்கணும் அப்படிங்கிற முறையில் இந்த கட்சி அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிற முறையில் 4 கட்சிகள் அந்த பக்கம் போனால் நீங்கள் முன்வாசல் வழியாக வேணால் புறவாசல் வழியாக அதே டீமை கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்க. ஃபாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறது முகாமுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு வந்துருச்சுல்ல, ஒரே சண்டையாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அது நீடிக்க கூடாது என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு அனிதா மரணத்துக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக திறந்தது. ஆனால் இந்த 4 குழந்தைகளுடைய இறப்பு அன்னோட்டிஸ்டா போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த குடும்பங்களுக்கு ஒரு 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 காம்பன்சேஷன் கூட கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுக்கல. எனக்கு திருப்புமுனைன்னு பட்டது நீங்கள் சொல்ற ஃபாசிச எதிர்ப்பு முகாம் பலவீனம் அடைந்திருக்கிறது. அதுதான் முக்கியமான திருப்புமுனைன்னு நான் கருதுனேன். அதுல மாற்று கருத்து என்ன இருக்க முடியும்? பலவீனம் அடைந்திருக்கிறோம் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு. திமுக மதச்சார்பின்மையை பாதுகாக்கவில்லை என்றால் இந்தியாவே பாதுகாக்கப்படாது. கேரளாவில் சிபிஎம் ஆட்சி எழுது, டிஎம்கே ஆட்சி எழுது. ஆஸ் அ பார்ட்டி டிஎம்கேவும் சரி, ஆஸ் அ பார்ட்டி அந்த பக்கம் சிபிஎம்மும் சரி, நீங்க சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய அந்த குறிப்பிட்ட தருணத்தில் வெள்ளை அறிக்கை போட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இதுவா வெள்ளை அறிக்கை? நீதி ஆயோக் கூட்டத்துல பேசுனதுதானே உண்மை. அது முதலமைச்சர் பேசினார், அதுதான் உண்மை. ரெண்டு உண்மை எப்படி இருக்கும்? அதே அரசாங்கத்தை சேர்ந்த இன்னொருத்தர் அப்படி இல்லைங்கிறாரு. நம்ம ஊர்ல அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பன்முக வறுமை குறியீடு, தமிழ்நாடு 2.2. அவங்க கம்பேர் பண்ண குஜராத் 10.66. எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அவன் சர்ப்ளஸ் வச்சிருக்கான்னு நீங்க சொல்லுவீங்களா? ஆவரேஜ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா சொல்லும்போது ஆவரேஜ் கணக்கு 10,000க்கும் 1000க்கும் கணக்கு வச்சு திமுக கவர்மெண்ட் கடைசியா போறதுக்கு முன்னால 500 பஸ்ஸஸ் சொந்தமா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் அதை ரத்து பண்ணிட்டு இப்ப என்னன்னா அந்த ஜிசிசி மாடல்லையே 625ன்னு போறாங்க. எம்ஜிஆர் வரும்போதோ அல்லது விஜயகாந்த் அவர்கள் வரும்போதோ லெஃப்ட் லீனியன்ட் பாலிசியை முன்னிறுத்தினாங்க. அதை அமல்படுத்தினாங்களா இல்லையாங்கிறது வேற ஒரு ஆமா. ஆனா திரு விஜய் அந்த மாதிரி எதையுமே சொல்லல. திமுக வெர்சஸ் தவேகா, திமுக வெர்சஸ் சிபிஎம், இப்படி இது போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா பிஜேபி தன்னுடைய நிலையை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற இந்த 2 தீர்ப்புகள் ஏன் தமிழ்நாட்டில் பேசு பொருளாகலாம்? ஏன்னா பாஜக ஒரு முக்கியமான இஷ்யூ இல்லை. வி டோன்ட் ஹாவ் எனி த்ரெட். அந்த ஃபியர் ஃபேக்டர் இல்லை. மறைஞ்சு இந்த பக்கம் தமிழ்நாடு வாழ தகுதியற்ற ஒரு மாநிலம். தமிழ்நாட்டில் சமூக நீதி இல்லை, தலித்துகள் வாழ தகுதி இல்லாத மாநிலமாகிவிட்டது, பெண்களுக்கு வாழ தகுதி இல்லாத மாநிலமாகிவிட்டது, சட்டம் ஒழுங்கு எக்ஸ்ட்ரீமாக ஃபால் டவுன் ஆகிடுச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் டேட்டாவுக்கும் முரணாக ஒரு பெரிய நரேஷன் பில்ட் ஆச்சு. அந்த நரேஷன் மீடியாக்களினுடைய ஊதி பெரிதாக்கப்பட்டதுங்கிற பொழுது இப்படியான ஸ்ட்ரக்சர் இதையெல்லாம் இல்லாத பொழுது உங்கள் முகாம் அதை எதிர்கொள்ள முடியல அல்லது கணிக்க முடியல. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு 5,000 பேருக்கு ஒரு துணை சுகாதார நிலையம், 30,000 பேருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு மேல தாலுகா தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது அச்சீவ்மெண்ட் தானே? அச்சீவ்மெண்ட்னா சாதாரணமானது கிடையாது. பட் இவ்வளவு செஞ்சு வச்சுட்டு நீங்க எல்லாமே ஊழல் பண்ணி வச்சுட்டீங்க. ஊழல் இந்த ஊழல்ங்கிற ஜார்கன்ஸ் இருக்குல்ல. முதலாளித்துவத்தின் பிரிக்க முடியாத ஒரு அம்சம் ஊழல். முதலாளித்துவ கட்சிகளில் ஊழலற்ற கட்சி என்று ஒன்றை நீங்கள் சொல்ல முடியும் என்றால் தாவேகா ஊழலற்ற கட்சி தான் சொல்றாங்க. அது ஒரு முதலாளி சொல்றாரு, நான் லஞ்சம் கொடுத்து பர்மிஷன் வாங்கினேன், ஆனா இப்ப லஞ்சம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப லஞ்சம் கொடுத்து பர்மிஷன் வாங்கினா நீங்க ஸ்ரீதர் வேம்புங்க, நீங்க மத்ததை விடுங்க. ஸ்ரீதர் வேம்பு எல்லா விதமான ஸ்டாச்சுட்டரி இதையும் அவர் ஃபாலோ பண்றாரா? அவருக்கு என்ன லாபம் வருது, அவங்க தொழிலாளிக்கு என்ன கொடுக்குறாங்க, மூலதனத்துக்கும் உழைப்புக்குமான அந்த ரேஷியோ இருக்குல்ல. நான் கேட்கிறேன், அதை நீங்க சட்டப்பூர்வமா ஊழலை சுரண்டலை சட்டப்பூர்வமாக மாற்றி வைத்து விட்டு நீங்க என்கிட்ட என்ன பேசுறீங்கன்னா, நான் அவனுக்கு 10 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. காசு கொடுத்தவர் இருக்காருல்ல, லஞ்சம் கொடுத்தவர், அவரை பத்தி கொஸ்டினே இல்ல இப்ப கேளுங்க. அப்படி சொல்ற எல்லாத்தையும் கூப்பிடணும். லஞ்சம் கொடுத்தா இல்லையா? 5 லட்சம் கொடுத்தா இல்ல, 5 லட்சத்தை எங்கே கணக்குல காட்டின? உன் கணக்குல இருக்கணும்ல. இல்லைன்னா அந்த 5 லட்சம் எங்க அக்கௌண்ட்ஸ்ல 5 lakhs பிரைப் அப்படின்னு எழுதியிருக்கணும்ல. நீ பிரைப்னு எழுத முடியாது, அது சட்டப்படி குற்றம். உன் கணக்குல காட்டி இருக்கணும்ல. காட்டி இருக்கியான்னு கேட்க. காட்டலைன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட கருப்பு பணம் இருந்ததுன்னு அர்த்தம். கருப்பு பணம்னா என்ன அர்த்தம்? வரி கட்டாதது.
அதுனா என்ன அர்த்தம்? ஊழல் தானே. சிஐடி தான் இதை லீட் பண்ணிச்சு. இது சாம்சங் போராட்டம். சிஐடியும் போராடி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியோட விங்கு தான் போராடி இருக்குது. அவங்க தான் முன்னிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க பங்கெடுத்த கட்சி, பங்கெடுத்த கூட்டணி, அதுக்கு தானே அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு. பாக்குறேன் பெரும்பான்மையான தொழிலாளிகள் தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு மிஸ்ட்ரியா இருக்கு. இப்ப இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு போராட்டம் நடத்தியே, ஆனா மோடிங்கிற பிம்பம் ஜெயிக்கும். அதே போல இங்கேயும் ஒரு பிம்பம் ஜெயிக்கும் பொழுது உங்களோட ஒர்க்கிங் ஃபோர்ஸ் மத்தியில இருக்கிற செல்வாக்கு அது நம்ம கையை விட்டு போகுதுங்கிற பதட்டம் வரலையா? இல்ல நிச்சயமா நான் அது கவலைப்படுறேன். மயக்க ஊசி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனஸ்தீசியா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் லோக்கல் அனஸ்தீசியா, உங்க கையை உங்க கண்ணு முன்னால ஆப்ரேஷன் பண்றதுக்கு அறுத்துக்கிட்டே இருந்தா கூட வலி தெரியாது. உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே இந்த கையை ரெண்டா வெட்டுறதுக்கோ அது பயன்படுத்தலாம். அதனாலதான் சொல்றேன், சித்தாந்த நீக்கம் என்பது ஒரு சமூகத்தின் ஒரு பேரழிவில் கொண்டு போயிட்டோம். ஆனா இதை சந்திச்சு தான் தீர வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு சித்தாந்தமற்ற ஒரு மக்கள் கூட்டம் என்பது எந்த நேரத்திலையும் அதுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சாலும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு திராணியற்றதாக மாறிவிடும். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன், நான் இப்போ பாஸ்ட்ல இருந்து கொள்கை எதிரின்னு தாவேக்கா பிஜேபியை வரையறுத்தாங்க. ஆனா பிஜேபிக்கு எதிராக அவங்க எதுவுமே பேசணும். நாங்க கவர்னர் வச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாட வச்சுட்டோம். அப்ப எங்களுக்கு பாடி கறக்க தெரியும், உங்களை மாதிரி இல்ல. இதுல பாடி கறந்தது யாருங்கிறத கவர்னரோட ட்வீட்டை நீங்க படிச்சீங்களா? தேசிய கீதம் பாடிய வரலாற்று நிகழ்வு பேசினாரா இல்லையா? யாரு ஆடி கறந்தது, யாரு பாடி கறந்தது? இவங்க பாட அவர் கறந்துட்டாரு. அதுதான் நீங்க சார்ந்த திமுக கூட்டணி, நீங்க எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாம பிஜேபி அதிகமா எதிர்த்துட்டீங்கன்னு பொருளும் வருது. இல்லாமல் மோத வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, மோதவே வேண்டாம். இந்த பிஎம்ஸ்டிக்கு கொடுக்க வேண்டிய அந்த 3000 கோடி வாங்கிட்டு வந்துருங்கன்ற. இப்பதானே முதல்ல தவிர்த்துருக்காங்க, கொஞ்ச நாள்ல கொடுப்பாங்க. கொஞ்ச நாள்ல கொடுப்பாங்களா? நல்லது. நீங்க இதுல எது தேவையில்லாது இல்ல, நான் இப்ப கேட்கிறேன். 5 வருஷமா உங்களுக்கு எய்ம்ஸுக்கு பணம் கொடுக்கலைன்னா கைகட்டி வாய்புத்தி துண்டையெல்லாம் தூக்கி இடுப்புல கட்டி நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மோதாம கொஞ்சம் பேசி பார்க்கலாம். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசி பார்த்துட்டாருன்ற. அவங்க கேட்பாங்களா, நீங்க மோதி பார்த்தா மட்டும் உங்களுக்கு உடனடியா காசு வந்ததா? முதனாலும் கிடைக்க மாட்டேங்குது, முதல் நாளும் கிடைக்க மாட்டேங்குது. ஆளையே காணான்னார்ல, அது இந்த சிஸ்டத்தை புரிஞ்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஏன் காமராஜர் தோற்று போனார்? காமராஜரை காணான்னு நாங்கள் தேடினோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உண்மையான தோல்வி என்பது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இருக்கிறீர்களோ அது தோற்று போகும்போது தான் அது தோற்று போனதாக அர்த்தம். ஈவன் ஃபார் தட் மேட்டர், இன்னைக்கு அந்த ஒரு அமைச்சர் ஐபிஎல் ஸ்டேடியத்தில் உட்காந்து ஏதோ பவுடரை ஊட்டிட்டு இருக்கு. அவர் பேராசிட்டமால் மாத்திரனே சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு டாக்டர் நான் தான் அந்த மாத்திரை கொடுத்தேன்னு நிறைய சொல்லி இதைத்தான் நான் சொல்றேன். இவர் கொடுத்த மாத்திரை தான் அவர் போட்டாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு நான் கொடுத்த அந்த மாத்திரையில் ஏதாவது அடையாளமா எழுதிருந்துச்சு, அதான் தெரியாது. அனைத்து இந்திய ஜனநாயக மாதம் சொன்னோம், நிறைய பாலியல் வன்கொடுமைகள் வருதுன்னு சென்னை, திருப்பூர், மதுரை 3 இடத்துல பேரணி நடத்துறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அசிங்கமா ஒரு பொது வெளியில் ஒரு பேரை போட்டு திட்ட ஆட்கள் கிடையாது. பெரும்பாலும் அநேகமா 99.9% தாவேக்காக. திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது சென்னை வெள்ளத்தில் மறந்தது, திருநெல்வேலி ரோடு காணாம போச்சு, குளங்கள் உடைச்சிட்டு போச்சு, ஆடு செத்துச்சு, மாடு செத்துச்சு, கோழி செத்துச்சு, மனுஷன் செத்தான், வீடு இடிஞ்சு விழுந்தது, பாலம் இடிஞ்சு விழுந்தது. நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஆட வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்த முடியாது. இட் இஸ் மை ரைட்ஃபுல் கிளைம். நீங்க வாய் புத்தி கைகட்டி கேளுங்கன்னு சொன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றான கட்சி அப்படின்னு சொல்ற மாதிரியே தாவேக்காவுக்கு மாற்றான கட்சி தான் சிபிஎம். ஆமா, உறுதியா தாவேக்கா ஆட்சி வரணும், தாவேக்கா சொல்ற லட்சியம் நிறைவேறணும் அப்படிலாம் நான் சொல்றேன். எங்க அண்ணன் வீட்டுல அவர் சொந்த காசு கொடுப்பாருங்கிறதெல்லாம் அது முடியாதா? நல்லா சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிப்பு இல்லைங்க, டவுட்டு. அது ஐயோ பாவம். அதை என்ன நான் சித்தாந்தமற்றன்னு சொல்றோம்ல, அவ்வளவு காசு அவர்கிட்ட இருக்கா? ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் அவ்வளவு 3 லட்சம் கோடியா? 3 லட்சம் அல்லது 4.5 லட்சம் வச்சுக்கணும். 4 லட்சம் கோடி இருக்குமா? யாருடைய சொத்து 4.5 லட்சம் கோடியா இருக்கு? ஐயோ பாவமா அப்படி சொல்றாங்க. நீங்களும் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய்ய நான் மகிழ்ந்து அவர் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் கனகராஜ் ஐயா. வணக்கம் ஐயா. சமூக வலைதளங்கள்ல நிறைய சண்டைகள், மோதல்கள் பார்க்க முடியுது. அறிக்கைகள் மாறி மாறி முரசொலியில் ஒரு 3 பகுதியாக அறிக்கை அவர் திருமாவேலன் எழுதியிருந்தது. அதுக்கு பிறகு சண்முகம் தோழர் எழுதினார், நீங்க எழுதியிருந்தீங்க. எதுக்காக சண்டை போட்டு இருக்கீங்க? சில நேரங்கள்ல உங்களுடைய முன்னுரிமையை தாண்டி கோபதாபங்கள் வந்துருச்சுன்னா இது ஒரு சிரமம்.
சிபிஎம்மும் திமுகவும் ஒரே கட்சி அல்ல. சிபிஎம் வச்சிருக்க இலக்கை திமுக வைக்கல. ஆனால் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு மிக முக்கிய ஒரு பேரிடராக, பெருநோயாக நீ அதை தான் முன்னுரிமைங்கிறீங்க. எஸ், பாஜக எதிர்ப்பு, பாஜகவை நாம் எதிர்கொண்டிருக்கிற நெருக்கடி. ஒன்று, இந்த 5 மாநில தேர்தலுக்கு பின்னால அரசியல் ரீதியாக எதிர்த்த மம்தா பானர்ஜி ஆட்சி பொறுப்பில் இல்லை. ஐடியாலஜிக்கலாக எதிர்த்த பினராயி விஜயனும் மு.க. ஸ்டாலினும் ஆட்சி பொறுப்பில் இல்லை. 144 கோடி மக்கள் இருக்க நாட்டில் 112 கோடி மக்கள் இருக்கிற மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் பாஜகவோ அதன் கூட்டணி கட்சியோ தான் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. இதை தாண்டி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி அதில் இருக்கக்கூடிய எம்பிக்களை வாங்கிட்டாங்க. டிஎம்சியை உடைச்சு பெரும்பான்மையை கொண்டு போயிட்டாங்க. உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் எந்த கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க, எவ்வளவு தூரத்தில், 2/3 எவ்வளவு தூரத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த சூழல் மிக கடுமையான சூழல் என்று நான் கருதுகிறேன். ஸோ திமுக யாருன்னு சிபிஎம்முக்கு தெரியும், சிபிஎம் யாருன்னு திமுகவுக்கு தெரியும். அப்போ இது ரெண்டும் ஒரே கட்சியா இருக்க முடியாது. ஒரே கட்சி இல்ல ஒரே நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. பல விஷயங்கள்ல அவரவர் நிலைப்பாடு அவரவருக்கு. இந்த காமன் காசுக்காக ஃபைட் பண்றது. இந்த விஷயத்தில் நிற்காமல் நீங்கள் விலகி போகிற அதை எங்க மாநில செயலாளர் ஆரம்பத்திலே சொன்னார். தேர்தல் வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக தாவேகாவுக்கு ஆதரவு. அதே சமயத்தில் மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம் 3 பிரச்சனைகள்ல நாங்கள் போராட்டம் நடத்தி தேவைப்படும் போது திமுகவை நாங்களும் அழைப்போம். இந்த பிரச்சனைகளில் திமுக அழைத்தால் நாங்களும் செல்வோம். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, தேர்தலுக்கு பிந்தைய நிலையில் சிபிஎம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது. அப்படி ஒன்றும் சத்தியம் பண்ணிட்டுலாம் நாங்கள் ஒன்றும் தேர்தலில் ஈடுபடலை. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு சில நேரங்களில் நீங்கள் அவைலபிள் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன, நீங்கள் விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம், ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ பாஜக ஆட்சி, கவர்னர் ஆட்சி என்கிற பெயரிலோ அல்லது வேறொரு வகையிலோ வர வேண்டியதில்லை, உடனடியாக தேர்தலை சந்திக்க வேண்டாம் என்கிற முறையில் தான் தாவேகாவை ஆதரித்தோம். இதை ஒட்டியான விமர்சனங்களும் எதிர் விமர்சனங்களும் அது ஒரு எல்லை மீறி போயிட்டதா தான் நான் ஃபீல் பண்றேன். 2 தரப்புலையுமா, ஒரு தரப்புல மட்டும்தானா? ஒரு தரப்புல மீறும்போது இன்னொரு தரப்புல மீறுவாங்க, இன்னொரு தரப்பு மீறும்போது அடுத்த தரப்பு இன்னும் ஒரு அடி மேலே போகணும்னு நினைப்பாங்க. பட் நீங்க எப்போதுமே உங்களுடைய பிரதான இலக்கு ஒன்று இருக்கு. சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய சூழ்நிலை என்ன? 2/3 மெஜாரிட்டி இருந்தா உங்க தேர்தலுக்கு முன்னால கான்ஸ்டியூஷனை மாற்றுவோம்னு சொன்னாங்க. தேர்தலே நடக்காது. நீங்கள் ஆதரித்திருக்காவிட்டாலும் அந்த பக்கம் 144 பேருங்கிற ஒரு பஃபரை அவங்க வச்சிருந்தாங்க இந்த ஒரு பக்கம். அப்படிங்கிற பொழுது உங்களுடைய ஆதரவு கண்டிஷன் தான். அவங்க அதை பார்க்கல. ஒன்று, கவர்னர் ஆட்சின்னு சொன்னால் பதவியேற்பு நாளிலேயே கவர்னருடைய முன்னுரிமை, அது வந்தே மாதரம். அப்புறம் சட்டமன்றத்திலையும் கூட தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. அப்படிங்கும்போது கவர்னரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன? கவர்னரோடு மோதிக்கொள்ளக்கூடாது, தேவையற்ற மோதலை தவிர்ப்போம் அப்படின்னா அந்த பொருளையும் கூட நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய இதுக்கு முன்னால் அந்த கூட்டணி, நீங்கள் சார்ந்திருந்த திமுக கூட்டணி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாமல் பிஜேபி அதிகமாக எதிர்த்துட்டீங்கிற பொருளும் வருது. இப்போ பொலிட்டிக்கலாக மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறது இதில்? இல்லை, ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அவங்க கொள்கை எதிரின்னு தாவேகா பிஜேபியை வரையறுத்தாங்க. ஆனால் பிஜேபிக்கு எதிராக அவங்க எதுவுமே பேசலை. தேர்தலினுடைய உச்சக்கட்ட காலத்தில் கூட அவங்க அதை பற்றி பேசலை. அவங்கள ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்கிற போதும் கூட கவர்னரை அவங்க ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. நீ ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சியில தான் விமர்சிச்சாங்க. அதாவது தாவேகாவை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பக்கம் இருந்தாலும் பேசுனாங்களே தவிர அவங்க பேசலை. இதெல்லாம் நிலைமை. எனவே அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அவங்க இதுவரை பேசலை. ஆனால் எங்களுக்கு கொடுத்த லெட்டரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் மதச்சார்பற்ற ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன விஷயம், தேவையற்ற முறையில் திமுக ஒன்றிய அரசாங்கத்தோடு மோதிச்சா? திமுக மட்டும்தான் சொல்லல, உங்க கூட்டணி மொத்தமாவே எல்லாரும் சேர்ந்தா கவர்னரை விமர்சிச்சிங்க, எல்லாரும் சேர்ந்தா பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களை வச்சிங்க.
ஒன்றிய அரசு நிதி தொடர்பான வைக்கலைன்னா நான் இப்படி வரேன். முதல்ல அந்த சைட்ல இருந்து வருவோம். வைக்கலைன்னா என்ன கிடைச்சிருக்கும்? தமிழ்நாட்டுல கொண்டு வந்து தங்கமா கொட்டியிருப்பாங்களா? 30/9/2019 திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அப்போ அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருந்த காலம். நான் சொல்றது 30/9/2019. நீங்க இப்பவும் போய் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ்ல இருக்கு. ஒரு 8 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறார் முதலமைச்சருங்கிற முறையில் பிரதமருக்கு. அதுல 4வது 5வது ஐட்டம், அதுல மொத்தம் 7,852 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு, கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதை நீங்க அப்படி வச்சிருங்க. அதுல 4,025 கோடி ரூபாய் ஐஜிஎஸ்டி, அது 2017 இருந்து வர வேண்டியது. 17 கொடுக்கல, 18 கொடுக்கல, 19 வரை கொடுக்கறதுல 20 தான் கொடுத்தாங்க. பட்ஜெட் டாக்குமெண்ட்லேயே அது இருக்கு. அவங்க 2 பேரும் தேவையில்லாமல் மோதாத காலத்தில், இன்னும் சொல்ல போனா கழுத்தை கட்டிட்டு இருந்த காலத்தில். 4வது 5வது ஐட்டம் நான் சொல்றது, இப்ப சொல்ற நம்ம சமக்கிர சிக்ஷா அபியான் இருக்கு இல்லையா, அது அப்ப சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் 2 இதா இருந்தது. அப்ப பிஎம்ஸ்ரீ கட்டாயம் இல்லை. அந்த கடிதத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, 2015-16 இருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2லையும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு எப்ப கேட்கிறாரு? 30/9/2019 கேட்கிறாரு. தேவையற்ற மோதல் இல்லாத இருந்த பொழுது 15, 16, 17, 18, 19 5 வருஷம் கழிச்சு கேட்கிறாரு. அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஏடிஎம்கே கடிதம் எழுதுனாங்கன்னு நீங்க சொல்லலாம். இந்த விஷயத்தை கேட்டது சரியா தப்பா? நீங்க இதுல எது தேவையில்லாது? இல்ல நான் இப்ப கேட்கிறேன், திமுக அல்லது அதோடு தேர்தல் உடன்பாடு கண்டிருந்த சிபிஐ, சிபிஎம், பிசிகா தேவையில்லாமல் எழுப்பிய பிரச்சனை என்று எதை நினைக்கிறீங்க? 5 வருஷமா உங்களுக்கு எய்ம்ஸுக்கு பணம் கொடுக்கலைன்னா கைகட்டி வாய் புத்தி துண்டையெல்லாம் தூக்கி இடுப்புல கட்டி நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? யாருடைய கட்சி சொத்தையும் கொடுக்கல. இது என்னுடைய உரிமையை கேட்கிறேன். இதுல எது கேட்காம இருக்கணும்? இங்க இருக்கக்கூடிய 2வது ஃபேஸ் மெட்ரோ ரயில் திட்டம் அடிக்கல் நாட்டினது யாரு? அமித்ஷா. எப்ப நாட்டினாரு? 2021, 22 கொடுக்கல, 23 கொடுக்கல, 24 தான் கொடுத்தாங்க. என்ன செய்யலாம்? அவங்க கேட்பாங்களா, நீங்க மோதி பார்த்தா மட்டும் உங்களுக்கு உடனடியா காசு வந்ததா? முதல் நாளும் கிடைக்க மாட்டேங்குது, முதல் நாளும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பொழுது மோதாம கொஞ்சம் பேசி பார்க்கலாம். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசி பார்த்துட்டாருன்ற. நீங்க திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது சென்னை வெள்ளத்தில் மறந்தது, திருநெல்வேலி ரோடு காணாம போச்சு, குளங்கள் உடைச்சிட்டு போச்சு, ஆடு செத்துச்சு, மாடு செத்துச்சு, கோழி செத்துச்சு, மனுஷன் செத்தான், வீடு இடிஞ்சு விழுந்தது, பாலம் இடிஞ்சு விழுந்தது இல்லையா? மக்கள்லாம் கதறிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அன்னைக்கு கொடுக்கல அப்படிங்கிறது 2023 மட்டும் இல்ல, 2015 சென்னைக்கு வெள்ளம் வந்ததுல கொடுத்துட்டாங்களா? அப்போ அவங்க இழப்பீடு கேட்டாங்க, அது பெருசா தரல. இல்ல கஜா புயலுக்கு கொடுத்தாங்களா? ஒக்கி புயலுக்கு கொடுத்தாங்களா? பிறகு நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஆட வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்த முடியாது. இது இட் இஸ் மை ரைட்ஃபுல் கிளைம். அதை நீங்க கொடுக்கல. அத நியாயமா இருந்தா நீங்க வாய் புத்தி கைகட்டி கேளுங்கன்னு சொன்னா கேட்கவும், அப்படி சொல்றதே எடுத்த அயோக்கியத்தனம். புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிற ஒரு அரசு, அந்த அரசு என்ன சொல்லுது? நாங்க கவர்னர் வச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாட வச்சுட்டோம், அப்ப எங்களுக்கு பாடி கறக்க தெரியும், உங்களை மாதிரி இல்ல. இதுல பாடி கறந்தது யாருங்கிறத கவர்னரோட ட்வீட்டை நீங்க படிச்சீங்களா? என்ன சொல்லியிருக்காரு? அவர் ரொம்ப சந்தோஷமா 2வது முறை தேசிய கீதம் பாடிய வரலாற்று நிகழ்வு பேசினாரா இல்லையா? யாரு ஆடி கறந்தது, யாரு பாடி கறந்ததுன்னு இவங்க பாட அவர் கறந்துட்டாருன்னு. அதுதான் பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இன்க்ளூடிங் ஏடிஎம்கே அண்ட் யுவர் எக்ஸ் அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு அணின்னு சொன்னா, அப்படியான ப்ரொபோசல் மாதிரி தான் அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்பட்டது. இப்ப அது குறித்து பேசும்பொழுது ஏடிஎம்கே இஸ் நாட் எ பார்ட்டி, அது ஒரு செகுலர் பார்ட்டி கிடையாது. அன்னைக்கு நிலைமையில அதான் நான் திரும்ப திரும்ப அதை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நிலைமையில ஏடிஎம்கே அது பிஜேபியோட உறவுகளை துண்டித்து கொள்ளல. நம்ம துண்டிச்சுக்கல. ஆமா, ஏடிஎம்கேல இருந்த போதே இருந்துகிட்டே பிஜேபியோட தொடர்பு வைத்திருந்த ஒரு கணிசமான பகுதியினர் அங்கே இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து முடிவெடுத்தோம். தமிழ்நாட்டுக்கு நன்மை நடக்கணும் அப்படிங்கிற முறையில இந்த கட்சி அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிற முறையில 4 கட்சிகள் அந்த பக்கம் போனா, நீங்க முன்வாசல் வழியா வேணாம் புறவாசல் வழியா அதே டீமை கூட்டு வராங்க. இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்க,
எந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ நீங்க எங்க போனா அங்க பின்னாடி வந்தாங்க. அதனாலதான் எங்க மாநில செயலாளர் உடனடியா சொன்னாரு, நீங்க அதிமுகவுல ஒரு குரூப்பினுடைய ஆதரவை கேட்பது என்பது சரியல்ல, இது தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமான அரசியலுக்கு இது வழிவகுக்காது, நீங்க எந்த கைமாறும் இல்லாம அவங்க வந்ததாக சொல்ல முடியாது, எனவே அதை தொடராதீங்கன்னு சொல்லி ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தது அன்னைக்கு நடந்தது. அவங்க 8ஆம் தேதி அன்னைக்கு நாங்க இந்த முடிவெடுத்த அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் மாத்திக்கிட்டே இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் தேதி நாங்க முடிவெடுத்த அன்று ஏற்கனவே அவங்க காங்கிரஸ் போயிருந்தாங்க. அன்றைய தேதியில சிபிஐ சிபிஎம் 2 பேரும் மட்டும்தான் இந்த நிலைப்பாடை எடுத்தோம். எனவே அன்னைக்கு இவங்க வருவாங்களா இல்லையாலாம் தெரியாது நமக்கு. சரியா? அதுதான் அன்னைக்கு நிலைமை. நீங்கள் இந்த பக்கம் பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அடிப்படையில அவங்க கொடுத்த கடிதத்தை இன் டெக்ஸ்ட் அண்ட் இன் அ வே ஸ்பிரிட், டெக்ஸ்ட் ஸ்பிரிட்லேயும் கூட நாங்கள் மதசார்பற்ற சக்திகளாக இருப்போம், இந்த பக்கம் போக மாட்டேங்கிற போது விசிகேவே நம்பலாம், சிபிஏ நம்பலாம், சிபிஎம்ஐ நம்பலாம், ஐயுமே நம்பலாம், இந்த சக்திகள் ஓகே, அவங்களுக்கு ஒரு லெகசி ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சந்தேகத்திற்குரிய சக்திகளை போய் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஒரு எச்சரிக்கை என்ற அளவில் தான் வந்தது. லாங் ரன்ல தமிழ்நாட்டின் நலன், பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறது முகாமுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு வந்துருச்சுல்ல, ஒரே சண்டையா இருக்குது, கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அது நீடிக்க கூடாது என்று நான் கருதுகிறேன். ஜிஆர் சாமிநாதன் பாலாஜி கொடுத்திருக்க தீர்ப்பு, பக்ரீத்துக்கு முந்தைய நாள் நீதியரசர்கள் ஜிஆர் சாமிநாதன் லட்சுமி நரசிம்மன் கொடுத்த தீர்ப்பு, இதெல்லாம் டிஸ்டர்பிங் ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பேசு பொருளாக கூட மாத்தாம போயிடுச்சுங்கிற கவலை எனக்கு. ஒரு 4 பேர் தமிழ்நாட்டுல ஒரு அனிதா மரணத்திற்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா திறந்தது. இன்றைய முதலமைச்சர் விஜய் கூட போயிருந்தாரு, அவங்க வீட்டுக்கே போயிருந்தாரு, அநேகமா ஏதோ நிதி உதவி கூட கொடுத்தாரு. ஆனா இந்த 4 குழந்தைகளுடைய இறப்பு அன்னோட்டிஸ்டா போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த குடும்பங்களுக்கு ஒரு 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 காம்பன்சேஷன் கூட கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுக்கல. இது கவர்மெண்ட் மட்டும் குற்றம் சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது. இது எல்லா பிரச்சனைக்கும் முன்னின்று போராடி கொண்டிருந்த போராட்ட சக்திகள் தங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்றதுலயே ரொம்ப முனைப்பா இருக்கிற மாதிரி தோணுது. இல்ல ஸ்டேட்மெண்ட் விட்டோம் நாங்களும் அவங்க பார்ட்டியை மட்டும் சொல்ல எல்லாத்தையும் அதான் அதனாலதான் சொல்றேன், இந்த நிலைமை நீடித்தால் இந்த 50 நாளும் பாஜக, நீங்க பாஜக திமுக வெர்சஸ் தவேக, திமுக வெர்சஸ் சிபிஎம், இப்படி இது போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா பிஜேபி தன்னுடைய நிலையை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு முக்கியமான திருப்புமுனைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. எனக்கு திருப்புமுனைன்னு பட்டது நீங்க சொல்றது பாசிச எதிர்ப்பு முகாம் பலவீனம் அடைந்திருக்கிறது, அதுதான் முக்கியமான திருப்புமுனைன்னு நான் கருதுனேன். அந்த வகையில கேரளால சிபிஎம் ஆட்சி இழந்திருக்குது, இந்த பக்கம் டிஎம்கே ஆட்சி இழந்திருக்கு. இந்த 2 சக்திகளும் உண்மையிலேயே பாசிச எதிர்ப்பு அணிக்கு ஒரு உற்சாகம் தருவதாக இருந்தார்கள். இப்ப இந்த 2 அணிகளும் 2 மாநிலத்திலையும் ஆட்சி கீழிறக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆக்சுவலி ஒரு திருப்பு முனை. அப்போ ஆஸ் அ பார்ட்டி டிஎம்கேவும் சரி, ஆஸ் அ பார்ட்டி அந்த பக்கம் சிபிஎம்மும் சரி, நீங்க சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய அந்த குறிப்பிட்ட தருணத்தில் ஏதோ எல்லாம் பேபி அவர்களுடைய கற்ற பிடிச்சேன், செல்ஃப் கிரிட்டிசிசம் ரொம்ப மஸ்ட், நம்ம கேடர்ஸ் மத்தியில போனோம், எந்த விதமான பச்சாதாபமும் இல்லாமல் அவர்கள் சொல்வதை அதே பொருளில் எடுத்துக்கொண்டு நாம் சுய விமர்சனத்துக்கு ஆளாயிக்க வேணும், என்ன நடந்திருக்குது, எங்க நம்ம டிவியேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பொழுது இங்க தமிழ்நாட்டில் நீங்கள் முன்பு இருந்த அந்த கூட்டணி பின்னடைவுக்கு எல்லாரும் சேர்ந்தான பொறுப்பெடுக்கணும். கட்டாயம். ஒரு பக்கம் இது திமுகவால தோத்து போச்சுன்னு இந்த பக்கம் அது முடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த பக்கம் சிபிஎம் மேல போட்டுட்டு ஓகே அது, அல்லது பினராயி விஜயன் மேல போட்டுட்டு அது தனிநபர், அவருடைய கல்ட்டு, தனிநபர் பாத்திரத்தின் காரணமாக அங்க தோல்வி அப்படின்னு சிலர் பேசுறதை பார்க்க முடியுது. அப்படிதான் சுருக்கிக்க முடியுமா இதை? ஆக்சுவலா நாங்க தேர்தலுக்கு முன்னால சில தொகுதிகளில் சர்வே பண்ணோம். நாங்க முன்னுரிமை தொகுதின்னு வச்சிருந்து 22 தொகுதியில சர்வே பண்ணோம். இந்த பத்மநாபபுரம் அதுல இல்லை. அந்த தொகுதியில போன உடனே ஃப்ரெஷ்ஷா தான் ஒரு சர்வே எடுத்தோம். அதுலேயும் தாவேகா 2வது இடம் வந்ததா கூட இல்லை, டிஸ்டன்ட் 3rd இருந்தது. இது எடுத்தது ஒரு 10ஆம் தேதி வாக்குல. பிறகு 17ஆம் தேதி வாக்குல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, ஆனா டிஸ்டன்ட் 3rd தான் இருந்தது. எப்படி 2வது இடத்துக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. நாங்க எடுத்தது ஓட்டர் சைலண்டா இருந்திருக்கலாம், நீ எடுத்து சர்வேல அவங்க கோஆபரேட் பண்ணாம இருந்திருக்கலாம் மேபி. அதனால நான் நம்ம சேட்டலைட் டிவி 2 பேர் எடுத்த, அநேகமா தமிழ்நாட்டுல எல்லா டிவிகளும் சர்வே எடுத்தாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது நேரடியா அவங்க இல்லாம சில ஏஜென்சிஸ் மூலமா 2 பேர்கிட்ட நான் கேட்டேன், எங்க ரிசல்ட் ஏதாவது தப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு. அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை.
ஸோ என்ன நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கவே முடியல. இதுல பிரணாய் ராய் வந்து எந்த ஏஜென்சி வச்சிருந்தாருன்னு தெரியல, டீகோடர்னு அவரும் எடுத்திருந்தார். அதுலயும் இது எதுவும் பிரதிபலிக்க அவர் பெரும்பாலும் அக்யூரேட்டா தான் இருப்பார். ஸோ எனக்கு என்ன நடந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தான் இருந்தது. ஆனா ஒரு விமர்சனம் நியோ லிபரல் பாலிசிஸ் விளைவாக அது ஒரு பார்ட். அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா அதை கூட முரசொலி அதை கேள்விக்குள்ளாக்கி இருந்தது. நியோலிபரல் பாலிசிஸ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பகுதி இருந்தாங்க. இப்போ அரசு ஊழியர்களில் அவுட் சோர்சிங் இருக்கு, கான்ட்ராக்ட் இருக்கு, துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கு. இப்போ கூட சொல்லியிருக்காங்க இபியில் 65,000 பேர். அந்த 65,000 பேர்ல இப்போ இவங்க சொல்லியிருக்கிறதுல 15,000 பேர் 2021 இவங்க மஸ்தூரா இருக்கவங்கள ஃபீல்டு ஒர்க்கராக கொண்டு வர்றதுக்கு இவங்க ப்ரொபோசல் போட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பெண்டிங்ல இருக்கு. கவர்மெண்ட்ல இப்போ பென்ஷன் வந்து தர்றேன்னு சொன்னாங்க, பட் பழைய பென்ஷன் தரல, இடைக்கில உள்ள ஒன்றத்தை தான் சொல்றாங்க. இப்படி பல இது எல்லாம் கவர்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறது இல்லை. நியூ லிபரல் அஜெண்டாவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு அதே போல சாம்சங் ஆன் இட்ஸ் ஓன் டிஎம்கே இந்த இது வேண்டாம்னு சொல்லுச்சு அப்படின்னு நான் நினைக்கல. ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொழிற்சங்கம் இல்லைன்னா நிறையா இங்கே தொழில் வந்துடும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நல்ல லாபம் குளித்ததென்றால் முதலாளிக்கு வெட்டுப்பட்டுச்சுன்னா கூட அவன் இந்த ஊரை விட்டு போக மாட்டான். நட்டம் வந்துடுச்சுன்னா அவன் காலை பிடிச்சி கெஞ்சினிங்கனாலும் இருக்க மாட்டான். சிம்பிள் லாஜிக் இதுதான். முதலாளித்தோட லாஜிக் இது முதலாளித்துவத்தோட லாஜிக். ஆனால் இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்தது, தமிழ்நாட்டில் இது போயிடக்கூடாது. ஒரு அமைச்சர் பேசினார், நாங்கள் என்ன நீங்கள் ஃபோர்டில் என்ன தொழிற்சங்க பிரச்சனைனால போனோம், நோக்கியா தெரியுமா உங்களுக்கு, ஒரு நயா பைசா, அதாவது 638 கோடி இன்வெஸ்ட் பண்ணதை செல்வி ஜெயலலிதா போட்ட 2வது MOUல அத்தனையும் நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி நம்ம வரிப்பணத்திலிருந்து நோக்கியாவுக்கு கொடுத்தாங்க. நார்மலாக சொல்லுவாங்களா, முதல் போட்டவன் சும்மா இருப்பானாயா, நீங்கள் தொழிற்சங்கம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு. அதில் நோக்கியா முதல் போட்டவனே இல்லை. டாக்ஸ் ஹாலிடே வர இருந்தவரை நல்லா சுரண்டிட்டு அவன் பாட்டில் போயிட்டான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது கேரளாலையும் இருந்திருக்குங்கிறத நீங்கள் மறுக்க முடியாது. ஒரு 5 மாதம் 6 மாதம் அங்கே எனி கவர்மெண்ட் இன் இந்தியா, எனி கவர்மெண்ட் நியோ லிபரல் பாலிசிஸ். இப்போ திராவிடியன் மாடல் அண்ட் அந்த பக்கம் நியூ கேரளமா, நவ கேரளம், இந்த ரெண்டுமே இன் பிரின்சிபல் ஆட்சி நடத்துறவர்கள் அவங்க சார்ந்திருக்கிற கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கலாம். அரசு என்று வரும் பொழுது அதே கொள்கை அப்படி அரசின் கொள்கையாக ஏற்ற முடியாது. இது இந்த இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமே முதலாளித்துவ அமைப்பு இருப்பதற்கான யாரு பங்கெடுத்தாலும் அவங்களுக்கு அது அப்ளை ஆகும். அது சிபிஎம் இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, இன்னும் எம்எல் குழுக்கள் வந்து ஆட்சி செஞ்சாலும் அதான் நினைக்கிறேன். அப்ப அந்த பிரச்சனையில எந்த அரசு ஆட்சி செய்தாலும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதே போல பாதிக்கப்படுற நபர்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது இந்த லிமிட்டேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் பொதுவாக போராட்ட சக்திகள் இந்த விமர்சனங்களையோ போராட்டத்துல முன்னோக்கி நகரணும். தொழிற்சங்க உரிமைகள் பாதுகாக்கப்படணும், இதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் தெர் இஸ் அ லிமிட்டேஷன். அப்படிங்கிற பொழுது கிரவுண்ட்ல நீங்க சொல்ற நியோ லிபரல் பாலிசிஸ் விளைவாகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள்ங்கிறது முழுமையான டெஃபினிஷன் தானா? இல்லை, இப்போ நாங்கள் தான் அந்த சிஐடியு தான் இதை லீட் பண்ணிச்சு, இது சாம்சங் போராட்டத்தை. நான் அங்கே பார்க்குறேன், பெரும்பான்மையான தொழிலாளிகள் தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்காரு. அவங்களுக்கு வந்து இருந்த கோபம் என்னன்னா, திமுக எங்களை சரியா டீல் பண்ணல அப்படிங்கிறது. எனக்கு இருந்த புரிதல் என்ன அப்படின்னு சொன்னா, திமுக மதச்சார்பின்மையை பாதுகாக்கவில்லை என்றால் இந்தியாவே பாதுகாக்கப்படாது. ஆனா அது கடைபிடிக்கிற இந்த கொள்கை, அதாவது இதை தமிழ்நாடு அரசு மூலதனத்தை கொண்டு வர்றதுக்காக அது ஒரு முயற்சி பண்ணுது. அந்த முயற்சியில தொழிலாளிகளுடைய நலன் பாதிக்கப்படுவதை விடக்கூடாது. நாங்க நினைச்ச ஒரு மிட் பாயிண்ட் தானே கண்டுபிடிக்க முடியுது. நீங்க கரெக்ட் அதுக்காக தான் போராடணும். இப்ப நாங்க போராடலைன்னு வச்சுக்கோங்களேன். தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் உரிமை இப்படிங்கிற சென்ஸ்ல இருக்கும்போது அது யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுடைய பாலிடிக்ஸோட இணைக்கப்படாத பொழுது சிஐடியு போராடி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியோட விங்கு தான் போராடி இருக்குது, அவங்க தான் முன்னெடுத்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க பங்கெடுத்த கட்சி, பங்கெடுத்த கூட்டணி, அதுக்கு தானே அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆயிருக்கணும். ஆனா அது ஆகல. அதுதான் எனக்கு மிஸ்ட்ரியா இருக்கு. கடந்த காலத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்கு, திட்டிட்டு கூட போடுவாங்க. இப்ப நான் நாடாளுமன்ற தேர்தலின் போது அரசு ஊழியர்களை நான் சந்திச்சேன்.
அப்போ அவங்க முதல்ல சொன்னாங்க, பிறகு அவங்களோடலாம் பேசினேன். அவங்க வந்து திமுக கூட தான் போஸ்டல் ஓட்ஸ் அது இதெல்லாம் பார்த்தா பெரும்பகுதி திமுக அணிக்கு தான் விழுந்தது. இப்போ ஏன் தாவேகாவுக்கு விழுந்ததுங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம். தூய்மை பணியாளர்கள் தனியார் மயம் என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சது, திமுக ஆட்சி காலத்திலையும் தொடர்ந்தது. அப்படின்னா என்னன்னா, ஒரு வார்டு 2 வார்டு ஒரு மண்டலம் அப்படி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் தாவேகா 12 வார்டுலையும் தனியார் மயம்னு சொல்லிச்சு. இப்போ எல்லாரும் சண்டை போட்ட பிறகு இப்போ நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பஸ் அடுத்த பிரச்சனை பஸ் நிரந்தர நிறுத்தமா அது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல, அந்த எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு சொல்றீங்களா, எனக்கு அதுதான் டவுட் இருக்குது. தொழிற்சங்க போராட்டம் நடத்தியதற்கு பிறகும் கூட இந்த கட்சி தான் நடத்தியிருக்கு, இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அல்லது இந்த கட்சி சார்ந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும் தோணாத பொழுது வேற ஏதோ பிரச்சனை இருக்குது. இது இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரெசென்ட் பண்ற ஐடியாலஜியோ, நம்ம ப்ரெசென்ட் பண்ற தலைவர்களோ, அல்லது நீங்க சொல்ற போராட்ட லெகசி, போராட்ட வரலாறோ, இது எதுவுமே கவுண்டபிளா இல்லை கிரவுண்ட்ல மக்கள் மத்தியில. இதெல்லாம் அதான் அதை சில பேர் அந்த தியரியை வைக்கிறாங்க, போஸ்ட் ஐடியாலஜி. அதாவது இனிமே போஸ்ட் ட்ரூத் மாதிரி போஸ்ட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்றாங்க. பட் அது ஒருவேளை சில காலம் அது இருக்கலாம், அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு சித்தாந்தமற்ற ஒரு மக்கள் கூட்டம் என்பது எந்த நேரத்திலையும் அதுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சாலும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு திராணியற்றதாக மாறிவிடும். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் இப்போ பாஸ்டில் இருந்து ஆக்சுவலாக ஒரு 2 இதை மட்டும். ஒன்று, நீங்கள் வந்து பென்ஷனை இவ்வளவு பெரிய தொழிற்சங்கங்கள்லாம் இல்லாத காலத்தில் பென்ஷனை புதுசாக வாங்கினாங்க. பென்ஷன் ஆதி காலம் தொட்டே ஆதாம் ஏவாள் இருந்த போதே அது வந்துருச்சுலாம் யாரும் சொல்ல முடியாது, போராடி தான் வாங்கினாங்க. ஆனால் அப்படி வாங்கின பென்ஷனை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இதே பகுதி ஊழியர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியல. காரணம் என்ன? பாலிசி மாறும்போது இவங்க என்னன்னா அதை எதிர்த்து போராடணும். நாளைக்கு இந்த இடத்துல என் பையன் தான் வரப்போறான், நான் சேஃப், அடுத்து வர்றவனை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நினைச்சவங்க இருக்காங்க இல்லையா? அதே போல புதுசா வர்ற ஒரு பகுதி, வேலை இல்லாமல் இருந்த பகுதி, நான் வேலை இல்லாம இருக்கேன், இவன் இதுக்காக போராடுறான். அதனாலதான் ஜெயலலிதா அந்த போராட்டத்தின் போது ஒரு பகுதி இங்க வேலைக்கு வந்தாங்க. இப்ப அவருக்கு தெரியுது நமக்கு இல்லையே அப்படின்னு. அதே போல வேறு சில விஷயங்கள், இப்ப நீங்க உதாரணமா நியோலிபரல் அஜெண்டா அது செட் ஆகி நரேந்திர மோடி அவருக்கு இருந்த பாப்புலாரிட்டியை வச்சு வேகமாக கொண்டு வந்தார். அதில் ஒன்று, நான் பெட்ரோல் டீசல் விலையை மட்டும் சொல்கிறேன். மிடில் கிளாஸை அவ்வளவு ஈஸியாக அவங்க ஏமாத்துறாங்க. எதுக்குங்க பெட்ரோல் விலை டீசல் விலையை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க? சர்வதேச மார்க்கெட்டில் பெட்ரோல் டீசல் விலை குறையவே இல்லையா? குரூட் ஆயில் விலை குறையவே இல்லையா? அப்போ குறைஞ்சா குறையணும்ல. மோடி ரொம்ப யோக்கியவான், நீங்கள் அதை செய்ய போகிறார், எனவே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னோம். அதுவரை எப்படி இருந்ததுன்னா, சர்வதேச மார்க்கெட்டில் கூட்டினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கூட்டுறதில்லை. இந்தியாவில் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு பீப்பா எண்ணெய்க்கும் $2 எடுத்து தனியாக போட்டு வச்சுட்டே இருந்தாங்க. ஆயில் பூல், எண்ணெய் தொகுப்புன்னு வச்சுருந்தாங்க. அதை கலைச்சிட்டு இனிமே அது மார்க்கெட் தீர்மானிக்கும்னு சொன்னாங்க. இப்போ 5 முறை கூடியிருக்கு. 2022க்கு பின்னால சர்வதேச சந்தையில் $110 இருந்தது, $68 வரை வந்தது. ஆனா அந்த பலனை நாம் அனுபவிக்கவே இல்லை. இப்ப அதை வந்து மோடியினுடைய இமேஜ் தானே அதை வந்து அனுபவிக்கலைங்கிற அதைத்தான் உணர்வு வராமல் சித்தாந்தமற்று போகிற போது, சித்தாந்தமற்று போவது என்பது உணர்வற்று போவது. இப்போ உங்களுக்கு இது வலிக்குது, மயக்க ஊசி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனஸ்தீசியா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் லோக்கல் அனஸ்தீசியா, உங்க கையை உங்க கண்ணு முன்னால ஆப்ரேஷன் பண்றதுக்கு அறுத்துக்கிட்டே இருந்தா கூட வலி தெரியாது. நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்க உணர மாட்டீங்க. சித்தாந்தமற்றது என்பதனுடைய பொருள், இந்த என்ன நடக்க போகுது அல்லது என்ன நடக்கும், இது நன்மைக்கு நடக்குதா மோசமா நடக்குதா, நீங்க ஆப்ரேஷன் பண்றதுக்காக மட்டும் நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னா வேற. உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே இந்த கையை 2ஆ வெட்டுறதுக்கும் அது பயன்படுத்தலாம். அதனாலதான் சொல்றேன், சித்தாந்த நீக்கம் என்பது ஒரு சமூகத்தின் ஒரு பேரழிவில் கொண்டு போய் விடும். விஜய்ங்கிற இமேஜ் அவர் வந்து தன்னுடைய திரை வாழ்க்கையின் வழியாக உருவாக்கி கொண்ட, தருவித்து கொண்ட ஒரு பிம்பம். அது வந்து திராவிட இயக்கங்களுடைய போராட்ட களத்தை விட லெகசி, அது கொடுத்த பிம்பங்கள். இப்போ வந்து பெரியார், அண்ணா, கலைஞர், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியில் எவ்வளோ தோழர்கள் ரத்தம் சிந்தி அவங்க உழைச்சிருக்கிறாங்க. இந்த பிம்பங்கள் சர்வதேச அளவில் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவங்களுடைய பிம்பம், இது எல்லாத்தையும் தாண்டி லோக்கல்ல ஒரு பிம்பம். எப்படி மோடியோ, இப்போ இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ போராட்டம் நடத்துறீங்க, ஆனால் மோடிங்கிற பிம்பம் ஜெயிக்குது.
அதே போல இங்கேயும் ஒரு பிம்பம் ஜெயிக்கும் பொழுது உங்களுடைய ஒர்க்கிங் ஃபோர்ஸ் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு அது வந்து நம்ம கையை விட்டு போகுதுங்கிற பதட்டம் வரலையா? இல்ல நிச்சயமா நான் அது கவலைப்படுறேன். ஆனா இதை சந்திச்சு தான் தீர வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ மோடி வரும்போதாவது மாற்றம்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க உங்களுக்கு அனஸ்தீசியா போட்ட பிறகு என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி அது போகும். எனவே இது எல்லாரும் சேர்ந்து எந்த சித்தாந்தம் வேணாலும் இருக்கட்டும், பட் சித்தாந்த நீக்கம் என்பதே அது ஒரு சித்தாந்தம் தான். மாத்தி வச்சிருக்கிறது, மாத்தி வச்சிருக்கிறது அதுவும் ஒரு பாலிடிக்ஸ். அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். எனவே அதை நீங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க உணர்வாங்கிறதுக்கு பதிலாக இதை எஜுகேட் பண்றதை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை. தொடர்ச்சியாக போராட்டங்களின் மூலமாக இப்ப நீங்க வந்து அவர் சொன்னாரு, முதலமைச்சர் சொன்னாரு, நான் ஒரு குழந்தை, ஸ்கூலுக்கு போற குழந்தை, வீட்டில் இருந்த குழந்தை, வேலைக்கு போற பொண்ணு, வயசானவங்க யாருமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நான் அடுத்த நிமிஷம் சொன்னார். அது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, முதலமைச்சர் தான் காரணம், முதலமைச்சர் சும்மா இருக்காருன்னு சொன்னார். பட் சித்தாந்தம் இருந்தா என்ன தெரிஞ்சிருக்கும்னா இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, தனிநபர் குற்றங்கள். போக்சோ வழக்குகள்ல 94% இந்தியா முழுவதும் தெரிந்தவர்கள் உறவினர்களால் தான் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுது. இது இவ்வளவையும் தெரிஞ்ச பிறகும் அவங்க ஒரு நேரேட்டிவ் சொன்னாங்க, அது செட் ஆச்சு. அந்த நரேட்டிவ் இருக்குல்ல, அந்த நரேட்டிவ் ஒரு பக்கம் விஜய் ஒரு மீட்பர் அப்படிங்கிற நரேட்டிவ்க்கு அப்பால இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு வாழ தகுதியற்ற ஒரு மாநிலம், தமிழ்நாட்டில் சமூக நீதி இல்லை, தலித்துகள் வாழ தகுதி இல்லாத மாநிலமாகிவிட்டது, பெண்களுக்கு வாழ தகுதி இல்லாத மாநிலமாகிவிட்டது, சட்டம் ஒழுங்கு எக்ஸ்ட்ரீமாக ஃபால் டவுன் ஆகிடுச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் டேட்டாவுக்கும் முரணாக ஒரு பெரிய நரேஷன் வந்து பில்ட் ஆச்சு. அந்த நரேஷன் மீடியாக்களினுடைய ஊதி பெரிதாக்கப்பட்டதுங்கிற பொழுது இப்படியான ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இல்லாத பொழுது உங்கள் முகாம் வந்து அதை வந்து எதிர்கொள்ள முடியல அல்லது கணிக்க முடியல. அல்லது இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பபுள்கள் இருந்துட்டீங்க, ரைட், நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம், சக்ஸஸ், அதை வந்து ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணி முறியடிக்க முடியும் பொழுது இந்த புதிய நிலைமையில உங்களுடைய முகாம் பலவீனம் அடைந்திருக்கிறது, நாம் பலவீனம் அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மாறா ஒரு பாசிட்டிவான திருப்பு முனைன்னு புரிஞ்சிக்க முடியாது. பலவீனம் அடைந்திருக்கிறது உண்மை, அதுல மாற்று கருத்து என்ன இருக்க முடியும்? பலவீனம் அடைந்திருக்கிறோம் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு, ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது கூட்டா சேர்ந்து எதிர்கொள்ளணும். திரும்ப அந்த சண்டைக்கு தான் எதுக்கு சண்டை? கூட்டா சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி இருக்குது. இல்ல அதுல இந்த கியரை முன்னாடி எடுத்துட்டு போறதுல வந்து இந்த சக்திகள், பாசிச எதிர்ப்பு சக்திகளை அறியக்கூடிய ஒரு யாருமே வந்து அவங்க முன்னாடி இல்லை. இப்போ நம்ம பலவீனமான முகாம் தான் அப்படிங்கிற பொழுது இது சீக்கிரம் அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டு ஆக்சுவல் இஷ்யூவுக்கு மக்களையும் நரேட்டிவும் நம்ம ஒரு நரேட்டிவுக்கு வரணும் இல்லையா? வரணும், கட்டாயம் வரணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு நிதி தேவை, அது பாதிக்கும் என்றால் இப்ப அதுலதான் தாவேக்கா வேற இப்ப வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, நான் அதுல ரொம்ப கவலையோடு இருக்கேன். அதாவது லோனை பத்தி பேசுனாங்க, நிறைய கடன் இருக்கு, ஒரு நபருக்கு இவ்வளவு கடன் இருக்கு, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டு பத்திரிகைகளும் இன்டெலெக்சுவல்ஸும் அதை கரெக்டா பார்த்தாங்கன்னா அந்த நம்பர் வந்து நீங்க மூலதனத்தை கவருவதற்காக அல்லது மூலதனத்தோடு பேசுவதற்கான ஒரு ஃபிகர் ஆக்சுவலா. ஏன்னா இந்த ஃபிகரை நீங்க காட்டும் போது அவன் என்ன சொல்லுவான்னா, இவ்வளவு கடன் இருக்கு, அதனால உங்க ஊர்ல நான் இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க்கு, எனவே எனக்கு இவ்வளவு கொடு அப்படின்னு கேட்பான், இவ்வளவு வட்டி கொடுக்கணும் அல்லது இந்த கண்டிஷனை ஏத்துக்கணும்னு சொல்லுவான். இப்ப உலக வங்கி பஸ், இப்ப நம்ம ஊர்ல ஓடக்கூடிய நிறைய ஏசி பஸ் இருக்கு இல்லையா, அது ஜிசிசி மாடல்னு சொல்றாங்க. ஒரு பகுதி அது திமுக ஆட்சியில தான் பண்ணாங்க. அதுல வந்து என்னன்னா டிரைவரும் பஸ்ஸும் பிரைவேட்டுக்கு சொந்தம், கலெக்ஷனை அரசாங்கம் வாங்கிக்கும், ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு ரூபாயின்னு கொடுப்போம். ஏன்னா இதுல வர்ற கேப்பை உலக வங்கி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பகுதி நான் தரேன், ஒரு பகுதி கவர்மெண்ட் கொடுன்னு சொன்னான். திமுக கவர்மெண்ட் கடைசியா போறதுக்கு முன்னால 500 பஸ்ஸஸ் சொந்தமா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் அதை ரத்து பண்ணிட்டு இப்ப என்னன்னா அந்த ஜிசிசி மாடல்லையே 625ன்னு போறாங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இதை நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த 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 அது இதுலதான் தாவேக்கா முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த நேரட்டிவை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் அதாவது நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருந்து இதெல்லாம் வாங்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இந்த அவங்களுடைய புரிதல்ல மாற்றம் வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வெள்ளை அறிக்கை போட்டாங்க, நான் என்ன சொல்றேன், இதுவா வெள்ளை அறிக்கை?
நம்ம ஊர்ல அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பன்முக வறுமை குறியீடு. தமிழ்நாடு 2.2. அவங்க கம்பேர் பண்ண குஜராத் 10.66. எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அவன் சர்ப்ளஸ் வச்சிருக்கான்னு நீங்க சொல்லுவீங்களா? ஆவரேஜ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா சொல்லும்போது ஆவரேஜ் கணக்கு 10,000க்கும் 1000க்கும் கணக்கு வச்சு உங்களுக்கு 10,000 சம்பளம், எனக்கு 1000 சம்பளம், 11,000 ரூபாய், ஆவரேஜ் 5,500. ஆனா அதே சமயத்துல நீங்க 6,000 ரூபா ஒருத்தருக்கு சம்பளம், 5,000 ரூபா ஒருத்தருக்கு சம்பளம்னா ஆவரேஜ் 5,500. இந்த 5,500 அடிப்படையில ஒரு வேறுபாட்டை சொல்லுது. அங்க வருவாய் கேப் இருக்குல்ல, இடைவெளி, மிகப்பெரிய இடைவெளி. தமிழ்நாடு அப்படி இல்லை. தனி நபர் வருமானம் தமிழ்நாடு 3,15,000 ரூபா வருஷத்துக்கு. நீங்க குஜராத் 3,05,000. டிஃபரன்ஸை பார்த்தா வெறும் 10,000 இருக்கும். ஆனா இந்த வருவாய் இடைவெளின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா குறைந்தபட்ச கூலி நம்மளை விட அங்கே கிடைக்கும். அப்ப சாதாரணமானவனுக்கு என்ன கிடைக்குது? பெண் கல்வி என்னவா இருக்கு? தலித்துகள் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க? தலித்துகள் மீதான அட்ராசிட்டிஸ் என்ன நடக்குது? இதெல்லாம் மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க பார்க்கலைன்னா நீங்க சொல்லணும். அறிவுஜீவிகளோட அது அறிவுஜீவிகள் சொல்லணும், அரசாங்க அரசியல் கட்சிகள் பேசணும், மீடியா பேசணும். டிஸ்கஷன் ஆகாத பொழுது இப்போ இல்ல ஆக வைக்கணும். ஒண்ணு இல்ல, இது ஒரு காமன் மேன் இதுல இருந்து நான் 2 மட்டும் சொல்றேன். பக்கத்துல எவ்வளவு தூரத்துல எனக்கு ஸ்கூல் இருக்கு, எவ்வளவு தூரத்துல எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற பட்சத்தில் அகெயின் போஸ்ட் எலெக்ஷன் இப்ப தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது, தமிழ்நாடு நல்லாவே இல்லை அப்படிங்கிறத போஸ்ட் எலெக்ஷன் ஆல்சோ இந்த நரேட்டிவ் பில்டிங்லேயே கவனம் செலுத்தும் பொழுது, எலக்ட்ரிசிட்டி போர்டு சார்ந்து அவங்க இபி துறை சார்ந்து வந்த ஒரு வெள்ளை அறிக்கை ஆகட்டும், நீங்க சொல்ற இன்னொரு வெள்ளை அறிக்கை ஆகட்டும், இந்த 2 வெள்ளை அறிக்கையும் தமிழ்நாட ஒரு வேர்ஸ்ட் ஷேட்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டேட், இது நாங்க தான் இனி மீட்க போகிறோம் அப்படிங்கிற நரேட்டிவ் இருக்குல்ல. நீதி ஆயோக் கூட்டத்துல பேசுனது தானே உண்மை, அது முதலமைச்சர் பேசினாரு, அதுதான் உண்மை. 2 உண்மை எப்படி இருக்கும்? அதே அரசாங்கத்தை சேர்ந்த இன்னொருத்தர் அப்படி இல்லைங்கிறாரு. திரு ராஜ்மோகன் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்றாரு? கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாருல. தேவையில்லாமல் மோத வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, மோதவே வேண்டாம். இந்த பிஎம்ஸ்டிக்கு கொடுக்க வேண்டிய அந்த 3,000 கோடி வாங்கிட்டு வந்துருங்கன்ற. இப்பதானே முதல்ல தவிர்த்துருக்காங்க, கொஞ்ச நாள்ல கொடுப்பாங்க. கொஞ்ச நாள்ல கொடுப்பாங்களா? நல்லது. இதுல கொடுத்தாங்கன்னா இன்னொருல எடுத்துப்பான். நான் நீங்க ஓவரால் பாலிசியை புரிஞ்சுக்கலைன்னா இது ஒன்றும் கஜானால இருந்து எடுத்து கொடுக்குற விஷயம் இல்லை. நீங்க சண்டை போட்டு தான் உலகத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அது குடும்பத்துக்குள்ளேயா இருக்கட்டும், சமூகத்துக்குள்ளேயா இருக்கட்டும், உரிமைகள் எவனும் கொடுத்ததே இல்லை. எடுக்கப்பட்டுத்தான், போராடி எடுக்கப்பட்டுத்தான் இருக்கிறது தவிர உரிமைகளை எவனாவது மீட்பர் கொடுப்பான்னு நினைக்கிற சமூகம், அது நம்ம போராடி எடுக்கணும்னு நினைக்கிற வரை கீழே தான் போய்கிட்டு. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் மௌனமா இருக்கிறாங்க. பிஜேபி கிட்டத்தட்ட நம்ம கீழே தள்ளி கொண்டு போயிட்டோம். அவங்க ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது, இல்லை ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற பொழுது பிஜேபி களத்திலே இல்லை. அப்போ நம்ம பயப்பட வேண்டிய தேவை இல்லை. நம்ம இப்போ நிதானமா நீ இது நாள் வரைக்கும் வளர்த்து எடுத்துட்டு வந்த பாஜக எதிர்ப்புங்கிற நரேட்டிவ், அது இன்னொரு பக்கத்துலயும் ஓகே, நம்ம பாஜகவை எதிர்த்தனால தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற சிந்தனையும் கூட தாவக எதிர்ப்பாளர்கள் கூட. அப்போ பாஜக எதிர்ப்பு வேண்டாம், இப்போதைக்கு அதை தள்ளி வைக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அது நெருக்கடி இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இந்திய அளவில் நெருக்கடி. தமிழ்நாட்டில் நமக்கு அது பிரச்சனை இல்லை. இல்ல தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லைன்னா அதைத்தான் நான் கேட்க. ஒரு சீட்டு தானே வாங்கியிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த 2 தீர்ப்புகள் ஏன் தமிழ்நாட்டில் பேசு பொருளாகலாம்? ஏன்னா பாஜக ஒரு முக்கியமான இஷ்யூ இல்லை. வி டோன்ட் ஹேவ் எனி த்ரெட். அந்த ஃபியர் ஃபேக்டர் இல்லை. ஒரு அனிதா மரணத்தின் போது கொந்தளித்த திரைப்பட துறை, அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், மீடியா இப்பயே அமைதியா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ரொம்ப மோசமா போச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இதை ஒஸ்டா காமிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க எப்படி மோடி மேல வரும்போது தான் ஆண்ட மாநிலம் ஒரு மாடல், குஜராத் மாடல், சர்ப்ளஸ் வச்சிருக்கு, உலக வங்கியில போட்டு வச்சிருக்கு, அப்படி வச்சிருக்கு இப்படி வச்சிருக்கு. உலக வங்கிக்கே இவங்க தான் கடன் கொடுத்தான்னு கொஞ்சம் பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. சைனால இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை ஒரு போட்டோ எடுத்து போட்டு இது குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு காமிச்சாங்க. ரொம்ப கொடூரமா இருந்தது. மக்கள் நம்பினாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, அதைத்தான் நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்தமாக உணர்வுகள் நீக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், விடாப்பிடியா செய்து கொண்டே இருப்பார்கள். உண்மையிலேயே தாவேகா
தன்னுடைய இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தது என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ரஸிவ் லெகசி இருக்கு இல்லையா, அதாவது உண்மையான சமூக நீதினு பேசுறாங்கல்ல, அந்த சமூக நீதிக்கான போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீடு என்பது முக்கியமானது. தமிழ்நாட்டில் இதை கொண்டு வர்றதுல லெஃப்டோட ரோல் என்னவா இருந்தது, அது எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வரும்போதோ அல்லது விஜயகாந்த் அவர்கள் வரும்போதோ லெஃப்ட் லீனியன்ட் பாலிசியை முன்னிறுத்தினாங்க. அதை அமல்படுத்தினாங்களா இல்லையாங்கிறது வேற ஒரு ஆமா. ஆனா திரு விஜய் அந்த மாதிரி எதையுமே சொல்லலை. அவங்க கொள்கை தலைவர்கள் அப்படி யாரும் இல்லை. ஆமா, அவர் பேசுனதுலயே அந்த இதெல்லாம் வந்துச்சுல. இப்ப நீங்க ஆளைய காணான்னார்ல, அது இந்த சிஸ்டத்தை புரிஞ்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஏன் காமராஜர் தோற்று போனார், காமராஜரை காணான்னு நாங்க தேடினோன்னு நீங்க சொன்னீங்கன்னா கோவம் வரும் அப்படின்னு அண்ணா சொல்லல. சொன்னா கோவம் வரும்ல. அவர் ஊழல் செஞ்சாரா அல்லது குடும்பத்துக்காக சொத்து சேர்த்தாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? 40% கமிஷன் வாங்கினாரு, பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாருன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கும் அவரை நினைவு கூறும் போது என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பாலிசி வைஸ் அவரோட டிஃபரன்ஸ் இருந்தது, யாரு, காமராஜரோட, காங்கிரஸோட. பட் யாரும் என்ன சொல்லலைன்னா 40% கமிஷன் வாங்கினாரு, 50% கமிஷன் வாங்கினாரு, பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாரு, இப்படி சொன்னாங்களா என்ன? இல்ல எம்ஜிஆர் 76ல இல்ல நீங்க எம்ஜிஆர் விடுங்க, அவங்க கொள்கை தலைவரை வச்சு பேசணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல எம்ஜிஆர் அவங்க கொள்கை தலைவர்ல ஒரு ஆள் தானே. புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னவங்க அவங்கள ஒரு சாதாரண சுகவனமா பர்கூர்ல தோக்கடித்தார் இல்லையா? இந்திரா காந்தி தோத்து போகலையா? யார் தோற்று போகல? தோற்று போவது என்ன? உண்மையான தோல்வி என்பது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இருக்கிறீர்களோ அது தோற்று போகும்போது தான் அது தோற்று போனதாக அர்த்தம். எனவே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாத்தையும் இணைச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு இதுவரை பெற்றிருக்கக்கூடிய, நான் சொன்னேன்ல எவ்வளவு, நீங்க தமிழ்நாட்டினுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு 5000 பேருக்கு ஒரு துணை சுகாதார நிலையம், 30,000 பேருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு மேல தாலுகா தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதை மேம்படுத்துவதற்கு மாறாக அந்த கட்டமைப்பு எதுவுமே நல்லா இல்லை. பிஜேபி காரங்க சொல்றதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ற. இப்போ நாங்க தான் சரி பண்ண போறோம், ஒண்ணுமே தெரியல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, நான் தயவு செஞ்சு உங்ககிட்டையும் கேட்டுக்கிறேன், மீடியா முழுவதுக்குமே கேட்டுக்கிறது. நான் இன்னமும் சரிப்படுத்துவதற்கு ஏராளமான விவரங்கள் இருக்கு. நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போறேன், அங்கிருந்து பக்கத்துல கேரளால இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை பார்க்கிற போது தமிழ்நாடு அதுக்கு பக்கத்துல கூட இல்லை. ஆனா நான் அடுத்தடுத்து சொன்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மெடிக்கல் காலேஜ், அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரி அங்கே இல்லை. இது அச்சீவ்மெண்ட் தானே. அச்சீவ்மெண்ட்னா சாதாரணமானது கிடையாது, சாதாரணமான அச்சீவ்மெண்ட். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரங்களில் அது டிஎம்கே கிரெடிட் எடுத்துக்கலாம், சில நேரங்களில் அது ஏடிஎம்கே கிரெடிட் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா தமிழ்நாடு அஸ் அ ஸ்டேட் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னா கூட தமிழ்நாட்டோட அச்சீவ்மெண்ட் அது. அதை ஒரு பார்ட்டி ஒரு ரெஜிம் சேஞ்சின் பொருட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை. பண்ணு, அதாவது இந்த போன் ஏதோ ஒரு விலை, இது ஒரு 5 லட்ச ரூபா போன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இதை நீங்க எப்படி வச்சிருப்பீங்க? இப்படி வச்சிருக்க மாட்டீங்க. தட்டி விட்டா 5 லட்ச ரூபா போச்சு இல்லையா? அப்படிதான் யோசிப்பீங்க. இது 100 ரூபா போனு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி வேணாலும் நான் வச்சுப்பேன். சரி, மதிப்புணர்ந்து நீங்க ஒரு வைர நகை, ஒரு 10 லட்ச ரூபா பெருமானம் உள்ள வைர நகை இருக்கு, அதையும் ஒரு சோறையும் வச்சீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை புரிந்து கொண்ட ஒருத்தர் எதை முதல்ல காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. சோறா அல்லது வைரமாங்கிறத பசியை பொறுத்தது தான். ஆனா ஒன்றினுடைய இப்ப வைரத்தை பார்த்துட்டு இது ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படின்னு, ஏன்னா எனக்கு தெரியாதே, நான் வைரத்தை பார்த்ததே இல்லையே. எனவே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ரூரல், அர்பன், மெடிக்கல், எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல நிறைய குறைபாடு. இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் 100 சொல்லுவேன். நீங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, நானும் அம்மா கூட்டம் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்திருந்தீங்க, ஆனா அப்படி யாரும் பாக்குறது இல்லை. நீங்க நின்று அம்மாவை கூப்பிட்டு வருவோம், பார்த்துட்டு நம்ம பாட்டுல வந்துருவோம். ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் 15,000 பேர் வர வந்ததா சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க அதே போல இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை
பட் இவ்வளவு செஞ்சு வச்சுட்டு நீங்க எல்லாமே ஊழல் பண்ணி வச்சுட்டீங்க. ஊழல் ஊழல், இந்த ஊழல்ங்கிற ஜார்கன்ஸ் இருக்குல்ல. முதலாளித்துவத்தின் பிரிக்க முடியாத ஒரு அம்சம் ஊழல். முதலாளித்துவ கட்சிகளில் ஊழலற்ற கட்சி என்று ஒன்றை நீங்கள் சொல்ல முடியும் என்றால் தாவேகா ஊழலற்ற கட்சி தான் சொல்றாங்க. அது எல்லாரும் சுத்தமா இருக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அப்படித்தான். முதலாளித்துவம் அப்படி ஃபங்க்ஷன் ஆகுறது இல்ல. முதலாளித்துவத்தினுடைய அடிப்படையான அம்சமே ஊழல் தான். அது வந்து எனக்கு குறைஞ்ச விலையில எனக்கு நிலம் கொடு, அதுக்கு பேர் என்ன? ஒரு ஏழை, இந்த நாட்டினுடைய குடிமகன், அவனுக்கு 1 சென்ட் நகரத்துலனா 3/4 சென்ட் தான். ஆனா எங்கேயோ இருந்து வாரான், எனக்கு நான் எல்லாருடைய நலனையும் பொருட்டு ஒரு தொழில் வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக இந்த குடிசையெல்லாம் எடுத்து போட்ட நாங்க ஏக்கர் கணக்குல கொடுப்போம். இதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் ஊழல் தானா? பிறகு என்ன? இப்ப இந்த டாஸ்மாக் கடையில ஒரு 10 ரூபா வாங்குறாங்கல்ல, அது பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதுல வந்து ஒரு அமைச்சருக்கு போறதா மட்டும் அந்த கான்ஸ்பிரசி வச்சிருக்காங்க. 10 ரூபா அங்க இருக்க டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புகார் சொல்றாங்க. 10 ரூபா வாங்க எனக்கு மாளிகையா கட்டணும்னு கேட்கறாங்க. ஆனா இதுக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் நீங்க சொல்ற ஒரு மூலதன சுரண்டல். அதைத்தான் கொத்தா திருடிட்டு போறாங்க. பேசாது. நீங்க தாவேகா பேசுமா? நான் சொல்றேன், ஏடிஎம்கேயும் சரி டிஎம்கேயும் சரி, மூலதனம் இங்க வருகிற போது அவங்களுக்கு எவ்வளவு சலுகை கொடுக்குறீங்கிறத வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னோம். நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், தாவேகா அதை கொடுக்காது. உங்களுக்கு தெரியுமா, ரெனால்ட் நிசான் ஒரு கம்பெனி இருக்குல்ல, கார் கம்பெனி. ரெனால்ட் வந்து பிரான்ஸ் கம்பெனி, நிசான் வந்து ஜப்பான் கம்பெனி. 2 பேரும் கொலாபரேஷன்ல தான் இந்த ரெனால்ட் நிசான் கார் கம்பெனி இருக்கு. அதுக்கு ஒரு 1500 கோடி ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய பத்திரிகைகளில் அது வரல. 1500 கோடி. 2020 மார்ச் மாசத்துல MC சம்பத் அதை சொன்னார். நாங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்காக நாங்க அதை பண்ணோம். கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அது ஒரு ஃப்ராட். அதாவது நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போடுவோம், கம்பெனியும் அல்லது கம்பெனியும் தமிழ்நாடு அரசாங்கமும், அப்புறம் 2 நாடு ஒப்பந்தம் போடும், அப்புறம் பல நாடுகள் ஒப்பந்தம் போடும். இதுல இருக்கக்கூடிய பெஸ்ட்டை எல்லாம் எடுத்து வச்சு அவன் வேணும்னு கேட்டு ஒரு கோர்ட்டுக்கு போறான், எனக்கு இன்சென்டிவ் கொடுங்க, இல்லைன்னா இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னோன்னே இல்ல இங்கேயே வச்சு முடிச்சுக்கலாம்னு 1500 கோடி ரூபா கொடுத்தாங்க. நீங்க இன்னைக்கு பத்திரிகை எடுத்து பாருங்க, அதாவது தமிழ் பத்திரிகை எதுவுமே போடல. 1500 கோடி ரூபா. அது ஃப்ராட் இல்லாம என்ன? நோக்கியாவுக்கு 638 கோடி ரூபாயை நமக்கு வந்த என்னது வரிப்பணத்துல வந்தது இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. பட் ஆனா ஜென்ரலா இந்த காமன் பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன் தானே அது செல்வாக்கு பெறுது. முதலாளித்துவ அமைப்பு எப்போதுமே தன்னை புனிதமாக காட்டிக்கொண்டு அது தெரியாம இருக்கணும்னா இதையெல்லாம் அது. இப்போ ஒரு ஐடியாவுக்கு ஒரு முதலாளி வர்றாரு. முதலாளி என்ன சொல்றாரு, இப்போ சிபிஎஸ்இ பள்ளிகள் பத்தி சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஒரு முதலாளி சொல்றாரு, நான் லஞ்சம் கொடுத்து பர்மிஷன் வாங்கினேன், ஆனா இப்ப லஞ்சம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப லஞ்சம் கொடுத்து பெர்மிஷன் வாங்கினா நீங்க ஸ்ரீதர் வேம்புங்க, நீங்க மத்ததை விடுங்க. ஸ்ரீதர் வேம்பு எல்லா விதமான ஸ்டாச்சுட்டரி இதையும் அவர் ஃபாலோ பண்றாரா? அவருக்கு என்ன லாபம் வருது, அவங்க தொழிலாளிக்கு என்ன கொடுக்குறாங்க? மூலதனத்துக்கும் உழைப்புக்குமான அந்த ரேஷியோ இருக்குல்ல. நான் கேட்கிறேன், அதை நீங்க சட்டப்பூர்வமா ஊழலை சுரண்டலை சட்டப்பூர்வமாக மாற்றி வைத்து விட்டு நீங்க என்கிட்ட என்ன பேசுறீங்கன்னா, நான் அவனுக்கு 10 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. காசு கொடுத்தவர் இருக்காருல்ல, லஞ்சம் கொடுத்தவர், அவரை பத்தி கொஸ்டினே இல்ல இப்ப கேளுங்க. அப்படி சொல்ற எல்லாத்தையும் கூப்பிடணும். லஞ்சம் கொடுத்தா இல்லையா? 5 லட்சம் கொடுத்தா இல்ல, 5 லட்சத்தை எங்கே கணக்குல காட்டின? உன் கணக்குல வந்து இருக்கணும்ல. இல்லைன்னா அந்த 5 லட்சம் எங்க அக்கௌண்ட்ஸ்ல வந்து 5 lakhs பிரைப் அப்படின்னு எழுதியிருக்கணும்ல. நீ பிரைப்னு எழுத முடியாது, அது சட்டப்படி குற்றம். உன் கணக்குல காட்டி இருக்கணும்ல. காட்டியிருக்கியான்னு கேட்கிறேன். காட்டலைன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட கருப்பு பணம் இருந்திருக்கு அர்த்தம். கருப்பு பணம்னா என்ன அர்த்தம்? வரி கட்டாதது. அதுனா என்ன அர்த்தம்? ஊழல் தானே. தேர் எம்ஸ் த மேட்டர். இவங்க எல்லாம் பேசுறது ஐயோ சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இலவசத்துல அரிசி வாங்கி சாப்பிட்றான்னு பேசுறானே தவிர எந்த முதலாளியும் இலவசம் இல்லாமல் இந்தியாவில் எவனும் இல்லை. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஒரு மிடில் கிளாஸ் 24 லட்சம் ரூபாய்க்கு மேல 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினான்னா அவன் எவ்வளவு கட்டணும்? 30% கட்டணும். 24,400 கோடிக்கு மேல ஒருத்தருக்கு லாபம் வந்தா எவ்வளவு கட்டுது கார்பரேட்? 22%. இவன் 22% கட்டணும். லட்சத்துல 24 லட்சத்துக்கு மேல வாங்கினா 1 லட்சத்துக்கு 30% டாக்ஸ் கட்டணும். 24,000 கோடி லாபம் சம்பாதிச்சாலும் 22% கட்டினா போதும்.
இது என்ன முறை? இதுதான் ஊழல் முறைன்னு சொல்றேன். இந்த ஊழலை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. நீங்க என்ன பேசுவீங்கன்னா, ரேஷன்ல நான் வாங்கிட்டு வர்றத அவன் வீடு அவனுக்கு கொடுக்குறோமா? இப்போ நேஷனல் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திமுக அரசாங்கம் இப்போ இல்லை. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண போறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்தியோதயா அன்ன யோஜனா இருக்குல்ல, 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. பேர் பாருங்க, அந்தியோதயா. சரி, என்ன செய்ய, அந்தியோதயா அன்ன யோஜனால 35 கிலோ கொடுக்குறான். இப்ப என்ன சொல்லிட்டான்னா, அது ஒரு ஆள் இருந்தாலும் அதுதான் அந்த குடும்பத்துல 10 பேர், அதாவது ஏழைகளிலும் பரம ஏழைகளாக இருக்கிறவர்களுக்கு கொடுப்பது. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஆள் இருந்தா 7 கிலோ, அதாவது ஆதரவற்றவர்கள், ஏழை மட்டும் இல்லை ஆதரவற்றவர்களாகவும் இருப்பாங்க. இதை வச்சுதான் அவங்க சாப்பிடணும். இப்போ சராசரியா ஒரு ஆளு கிராமப்புறத்துல ஒரு நாளைக்கு 600 கிராம் தேவை. 30 நாளைக்கு எவ்வளவு தேவை? 18 கிலோ தேவை அரிசி கோதுமைனா. நீங்க கொடுக்குற 7 கிலோல அவன் வாழவே முடியாது. இப்ப அவன் என்ன சொல்றான், 7 கிலோல நீங்க நேர்மையா வாழ கத்துக்கணும். 7 கிலோ ஒரு ஆள் இருந்தா 7 கிலோ, 2 ஆள் இருந்தா 14 கிலோ. இதுக்கெல்லாம் உச்சவரம்பு வைக்கிறானே, லாபத்துக்கு எவனாவது உச்சவரம்பு வைக்கிறானா? கம்யூனிஸ்டுகள் இதை கேட்கிறோம். நாங்க மாற்றுன்னு சொல்லும் போது இதைத்தான் சொல்றோம். நீங்க அவனுக்கு லாபத்துக்கும் உச்சவரம்பே கிடையாது. நீங்க சொல்ற மாற்று, திமுக அதிமுகவுக்கு மாற்றான கட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி தாவேகாவுக்கு மாற்றான கட்சி தான் சிபிஎம். ஆமா, உறுதியா தாவேகா ஆட்சி வரணும், தாவேகா சொல்ற லட்சியம் நிறைவேறணும் அப்படிலாம் நான் சொல்றேன். பொதுவா நாங்க பிரதமரா வாய்ப்பு வந்த போதே நாங்க பதவி ஏற்றுக்கல. நாங்க கூட்டணியில ஆட்சியில பங்கே கேட்கல. ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது அவ்வளவு பாவத்திற்குரிய செயலா? ஏன் பங்கு கேட்டா என்ன? அது அதிகாரத்தில் பங்கெடுப்பது. யாருக்கு அதிகாரம்? இப்போ சிபிஎம் கட்சியில இருக்காங்க 2 பேருக்கு அமைச்சர் பதவினா அதுல என்ன பிரச்சனை? அதுல யாருக்கு அதிகாரம்? சரி, சிபிஎம் அமைச்சராக. இப்போ ஏடிஎம் டிஎம்கே கொடுத்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேபினெட்ல எங்களுக்கு 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்துச்சு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயம் வருது. நாங்க என்ன செய்யணும்? ரெசிஸ்ட் பண்ணலாமா? என்ன பிரச்சனை? சரி, ரெசிஸ்ட் பண்ண பிறகு மெஜாரிட்டி யாரு? இப்ப இன்னைக்கு வச்சுக்கோங்க, தாவேக்கா இருக்கு. ஏன்டா 108 எம்எல்ஏ சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இந்த வரத்து வர்றீங்க, நீங்களே கேட்பீங்க. ஆல்ரெடி கேட்டாங்க. அப்ப நியாயம் அநியாயம் எல்லாம் பேச மாட்டீங்க. ஆல்ரெடி கேட்டாங்க. அதைத்தான் சொல்றேன். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், சமூகத்தில் அதனுடைய தாக்கம், இது ரெண்டும் இல்லாம இப்படி சொல்றது இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. உங்க ஆளு ஒருத்தரை பார்த்து ஒரு 4 தடவை வணக்கம் போட்டு போகலாம். அதுக்கு மேல அதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மினிஸ்டர் ஆயிட்டா எல்லாத்தையும் நீங்க கையெழுத்து போட்டு சரி பண்ணு. சரி, இப்போ மெடிக்கல் நாளைக்கு நானே யாரோ ஒருத்தர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இப்போ என்ன நம்ம சராசரி 20,000 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அந்த 20,000 கோடிக்குள் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அந்த 20,000 கோடியை தாண்டி பண்ண முடியுமா? எங்க அண்ணன் வீட்டுல அவர் சொந்த காசு கொடுப்பாருங்கிறதெல்லாம் அது முடியாதா? நல்லா சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிப்பு முடியல, டவுட். அது ஐயோ பாவம். அதை என்ன நான் அந்த சித்தாந்தமற்றன்னு சொல்றோம்ல, அவ்வளவு காசு அவர்கிட்ட இருக்கா? ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளவு? 3 லட்சம் கோடியா? 3 லட்சம் அல்லது 4.5 லட்சம் வச்சுக்கோங்க. 4 லட்சம் கோடி இருக்குமா? யாருடைய சொத்து 4.5 லட்சம் கோடியா இருக்கு? ஐயோ பாவமா அப்படி சொல்றாங்க. நீங்களும் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த கேள்விகள் நம்ம புறக்கணிக்கத்தக்கதுன்னு நான் கருதல. இப்ப அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது பாலிடிக்ஸ் பற்றி அவங்க அறிமுகம் இல்லாம இருக்காங்க, அவங்க பரிதாபத்திற்குரியவர்கள் அப்படிங்கிற பொருள்ல மட்டும் இல்லை. இந்த கேள்விகள் கிரவுண்ட்ல நீங்க சொல்ற மாதிரி அமைச்சர்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரண ஜனத்துக்கும் கூட ஓகே இப்படி பண்ணலாம் போல இருக்கு. தேர்தல் நாம் ஒரு பிரதிநிதியை பேரம் பேசுறதுக்கு அனுப்பி வைக்கணும். சித்தாந்தமற்ற ஒரு அரசியல்னு நான் சொன்னேன்ல, அது இதுல இருந்தும் ஆரம்பிக்குது. நான் எவன்ட்டையும் நான் அப்படி யார்ட்டையாவது இருந்து வாங்க முடியுமா? அப்படி கொடுத்துருப்பாங்களா? நீங்க நேர்மையா நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? நடிகர்களா இருக்கிறவங்க எல்லாரும் 100% வரி கட்டி அப்படிதான் வாங்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு நடிகர் தெரியும். நான் வரிலாம் கட்ட முடியாது, மக்களுக்கு நிறைய தொண்டு செய்ய வேண்டியது இருக்கு, நிறைய வரி கேட்கறாங்க, அதனால கட்ட மாட்டேன்னு சொல்லி முன்னாடி இருந்த சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. எஸ், அதனாலதான் நான் சொல்றேன், சித்தாந்தமற்ற அரசியல் என்பது இதையெல்லாம் கொண்டு சேர்க்கும். எல்லாம் அடந்துரும். அதாவது தவறுகளை எல்லாம் அது நியாயப்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது தன்னுடைய தோல்வியை, கருத்து ரீதியா தான் சொல்ற தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அது என்ன சொல்லணும்னா அதை நியாயப்படுத்த. அது இங்க பாருங்க, ஊர்ல எவன்லாம் இப்படி தப்பு பண்ணல, நான் மனைவி சம்பந்தமா சொல்றது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்
இப்போ சாலை ஆரம்பத்தில் சொன்னாங்க, அன்னைக்கு ரோடு கொஞ்ச நேரம் பிளாக் ஆனோன்னு கொஞ்சம் பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்திலிருந்து ஏங்க முதலமைச்சர்னா அப்படி தாங்க போவாங்க. உண்மையிலே என்கிட்ட ஒரு ஆஃபீஸர் சொன்னார், கடந்த காலத்தை விட மிக அதிகமான கான்வாய் வருது, நீங்கள் அதை என்னன்னு பாருங்க. முதலமைச்சர் போகிற போது தனி விமானம் என்பது அது யாருடைய காசு? எங்கோ இருக்கிற ஒரு ஏழைக்கு செலவழிக்க வேண்டிய காசில் 1 பைசாவோ 5 பைசாவோ அதில் இருக்கும். சிஎம் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போகணும் அர்ஜென்ட்டா அப்படின்னா அவருடைய டைம் கொஞ்சம் எஃபிஷியண்டா இருக்கிறதுக்கு விமானம் பயன்படுத்துறது, ஹெலிகாப்டர் பயன்படுத்துறது இல்ல அவசரத்துக்கு பயன்படுத்தவே கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது அவசரமா என்பதோடவும் சேர்ந்தது. எல்லா நேரத்திலையும் அதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்க இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு என்ன நடக்கும்னா எல்லாத்தையும் இதைத்தான் நான் சொல்றேன். அவசரம் என்றால் என்ன அவசரம்? மழை பெய்யுது, புயல் அடிக்குது, அந்த ஊருக்கு இம்மிடியட்டா போறேன்னா ரைட்டு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண டேட்டு தானே. நீங்க கமர்ஷியல் ஃப்ளைட்லயே போக முடியும் தானே. அதெல்லாம் அதே போல ஓகே, பாதுகாப்பு என்பதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு 100 கார் வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஷுட் நாட் டூ தட். உங்களுக்கு Y+ கேட்டகரியோ Z+ கேட்டகரியோ கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடியதை நீங்க விட்டுருங்கப்பா, நீங்க அங்க வந்தா போதும். அது உங்களுக்கான மரியாதையா மட்டும் இல்லை, எனக்கான ஹார்ட்ஷிப்பாகவும் இருக்கு. நான் வண்டியில போறதுக்கு வர்றதுக்கு எல்லா அரசியல்வாதிக்கும் தான். இந்தியா முழுக்க அந்த பெட்ரோல் தொடர்பாக பஞ்சாயத்து வரும். ஆமா, ஈரான்ல இருந்து அப்படிங்கிற போது சிக்கனமா நடந்து கொள்வது. இப்போ சிபிஎம் இதுக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல பவன் கல்யாணோட கூட்டணி வச்சிருந்துச்சு 2019 எலெக்ஷன்ல நினைக்கிறேன். அந்த அனுபவம் உங்களுக்கு நேர்மறையான அனுபவமாக முடியல. கிட்டத்தட்ட அவர் சேகுவேரா, அம்பேத்கர் எல்லாத்தையும் சொன்னாரு. அதேங்கப்பா, எல்லாத்தையும் சொன்னாரு. அவர் சிவப்பு துண்டெல்லாம் வேற கட்டிட்டு வந்தாரு, ஏழை மக்களோட நிற்கிறேன்னா சொன்னாரு. அந்த அனுபவம் கண்ணு முன்னாலே இருக்கும் பொழுது திரும்ப கிட்டத்தட்ட சிமிலர் பாணி இல்ல ஒருத்தர் வரும் பொழுது அவரோட நாங்க தேர்தல் எல்லாம் கூட்டு வைக்கலங்க. ஒரு ஒர்ஸ்ட் பாசிபிலிட்டி இன்னும் நாங்க நினைச்ச 2 இல்லாமல் தடுப்பதற்காக அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். அவ்வளவுதான். 2019 இது இங்க இதை சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிபிள்னு சொல்றது கவர்னர் ஆட்சி, உடனடி தேர்தல் அதெல்லாம் வராம இருக்கட்டும். சரி, இப்போ எதிர்காலத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நீங்க சொல்றீங்க சித்தாந்தம் அல்லாத ஒரு மக்கள் திரள் பெருகும் பொழுது அனைத்தையும் நியாயப்படுத்துகிற நிலைக்கு போகுண்டு. இப்போ நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து பல்வேறு சிக்கல்கள் வரும் பொழுது ஒரு தரப்பு அது கட்சி ஆதரவாளர்கள் முறையில் ஒரு பெரிய மாப் ஒன்று கிரியேட் ஆயிருக்குது. ஈவன் ஃபார் தட் மேட்டர் இன்னைக்கு அந்த ஒரு அமைச்சர் ஐபிஎல் ஸ்டேடியத்துல உட்காந்து ஏதோ பவுடரை உருட்டிட்டு இருக்கு. அவர் பேராசிட்டமால் மாத்திரைனே சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு டாக்டர் நான் தான் அந்த மாத்திரை கொடுத்தேன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. இதைத்தான் நான் சொல்றேன். இவர் கொடுத்த மாத்திரை தான் அவர் போட்டாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு நான் கொடுத்த அந்த மாத்திரையில ஏதாவது அடையாளமா எழுதிருந்துச்சு. அதான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ். தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் அப்படின்னு சொன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப மோசம். அனைத்து இந்திய ஜனநாயக மாத சொன்னோம், நிறைய பாலியல் வன்கொடுமைகள் வருதுன்னு சென்னை, திருப்பூர், மதுரை 3 இடத்துல பேரணி நடத்துனாங்க. கச்சகஜமா திட்டினாங்க. இல்லை, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எவனோ ஒரு பைத்தியம் பிடிச்சாலும் அப்படி திட்டிட்டு போவோம், ஒரு ஆளு திட்டிட்டு போவான் அப்படி பார்த்தோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அசிங்கமா ஒரு பொது வெளியில் ஒரு பேரை போட்டு திட்ட ஆட்களே கிடையாது. பெரும்பாலும் அநேகமா 99.9% தாவேக்காவினர். அது விஜய்க்கு பொறுப்பு இல்லையா அதை கண்டிக்கிறதோ? நான் அதான் சொல்றேன். விஜய் என்ன சொல்லணும்னா அவரு ரொம்ப தெளிவா இப்படி பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லணும். அவர் தான் போலீஸ் கரெக்டா நடவடிக்கை எடுங்க, தப்பு பண்றவன் தப்பிக்க முடியாது, எங்க ஆட்கள் தப்பு பண்ணா நாங்க அதன் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லணும்ல. அவர் சொல்லலை. இப்பவும் கூட மாத சங்கம் திரும்ப ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாங்க. கீழே நீங்க தான் எங்கடி போனீங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஆளே 10 கமெண்ட் போடுறான். நான் என்ன கேட்குறேன்னா, இது என்ன கல்ச்சர்? ஆக்சுவலா போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலன்னா நீங்க அந்த வரத்து வந்தீங்க. இந்த மொத்த பெண்களையும் அவங்களுடைய நேர்மையை கொஸ்டின் பண்றீங்க. அவங்கள எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ. பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா பாதுகாப்பு இல்லை. இப்போ மாதர் சங்கம் நடத்துகிற கூட்டம், கம்யூனிஸ்டுகள் நடத்துகிற போராட்டம், இதுல ஒருவேளை விஜய் ஒருவேளை பார்ட்டிசிபேட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பார்ட்டியினுடைய போராட்டம் லெகசி அதுக்கு அவங்க திரட்டி வைத்திருக்க தொண்டர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு உருவாகக்கூடும். மேபி நீங்க சொல்ல அறிவுறுத்தல் மட்டும் காணாது. when he participates இன்வால்வ் பண்ணும் பொழுது நேரடியாக அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை,
நீங்கள் நடத்துகிற போராட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி ஏதோ நிதி கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பொழுது, அல்லது ஒன்றிய அரசு ஏதோ இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளை கணிசமாக இங்கே திறந்து விடுற வேலை நடக்குது அப்படிங்கிற பொழுது உங்கள் வாய்ஸை அவங்க எக்கோ பண்ணும்போது தான் அவங்க ஆடியன்ஸ் நான் சொல்கிறேன், தொண்டர்களுக்கும் போய் அது சேரும். ஜஸ்ட் இந்த ஒரு ஒழுக்கம் தொடர்பான அறிவுறுத்தல் அது மட்டுமே பத்துமா என்ன? கொள்கை ரீதியான அதில் அவர் எந்த அளவுக்கு அந்த போராட்டம் என்பது இன்னைக்கு யாரை எதிர்த்த போராட்டம்? நீங்கள் ஆக்சுவலாக வரணும்னா பிஜேபி, அதுக்கு அவர் வரணும். நீ விஜய் இன்வைட் பண்ணுறீங்க, நான் ஏன் இன்வைட் பண்ணணும்? தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அவரே தான் பண்ணலாமே. இது ஏன் நாங்கள் இன்வைட் பண்ணணும்? எங்க போராட்டம் என்பதில் நம்ம கூட்டு போராட்டமா எல்லாரும் சேர்ந்து பலதையும் பண்ணலாம். அவரை மட்டும் முதலமைச்சராக இருக்கிறவர் இந்த மாதிரியான போராட்டங்கள்ல வர்றதுல ரொம்ப சிரமம் இருக்கும். இப்போ நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு எதிரான போராட்டத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டோம். அவர் வந்தார். ஆக்சுவலாக உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்தில் நான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றேன்னு சொன்னார். ஆக்சுவலாக அப்படி வரணும். ஓகே, அந்த ரகசியக்கு அவர் வருவாரா? நான் ரொம்ப ஆக்சுவலி முதல்ல இந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இது என்ன ஒரே எதிர்மறையான சண்டையாக போயிருமோ அப்படின்னு தான் நினச்சேன். அப்படி இல்லாமல் ரொம்ப அந்த வரம்புக்குள் நின்று அதான் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பர்பஸ் நம்ம அந்த போராட்ட சக்திகள், பாஜக எதிர்ப்பு சக்திகள் ஓரணியில் வரணும். இந்த தற்காலிகமாக என்னை பொறுத்தளவு தற்காலிகமான பின்னடைவு, இந்த பின்னடைவை அப்படியே வச்சுருந்தா இந்த போராட்ட சக்திகளுக்கு நாளைக்கு அது மக்கள் அதுக்கு மதிப்பெண்கள் போட வேண்டிய நிலைமை வரும். அதனால் அப்படி ஒரு பின்னடைவு வரக்கூடாது அப்படிங்கிற முறையில் தான் அந்த உரையாடலை செய்ய நினச்சேன். அந்த வகையில் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி. இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.